சாத்தான் ஏமாற்றக்கூடிய மிக முக்கிய பகுதிகள். அதுல ஜெபம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஜெபம் நம்ம ஜெபிக்கிறதுல எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் இந்த காலத்துல. கடந்த 5 மாசம், இது எத்தனாவது மாசம்பா? 6 மாசம் ஆயிடுச்சு. 6 மாசத்துல நம்ம எந்த அளவுக்கு கர்த்தரோட கூட ஜெப ஐக்கியத்துல இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம அதை நாமளே தற்பரிசோதனை பண்றதுக்கு தான் இந்த ஆலோசனை. ஏன்னா சாத்தான் ஏமாற்றக்கூடிய மிக முக்கிய பகுதி எது? முதல்ல வர பகுதி எது? ஜெபம். இன்னைக்கு அதுதான். சரி, ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டிட்டு போனா அவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 1 பேதுரு 5:8 வாசிங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க சரி இந்த ஆலோசனைக்குள்ள போலாம். நம்ம என்னங்க போட்டிருக்கு? தெளிந்த புத்தி இல்லைன்னா என்ன ஆயிடும்? ஏமாத்திரி போயிடுவாங்க. என்னது? ஏமாத்திரி போயிடுவாங்க. இல்ல, ஏமாத்திரி போயிடுவான். யாரு? சாத்தான். சரி, நாம எல்லாம் கெட்டிக்காரர்களா இல்ல ஏமாந்தவங்களா? உங்களே என்னையும் சேர்த்து கேட்கறேன். பாக்கெட்ல ஒரு 100 ரூபாய் இருக்கு. அனாவசியமா யாராவது கை விட்டு எடுத்துட முடியுமா? 100 ரூபாவை எடுத்துக்க பார்த்தாங்க. நான் எடுத்துப்போம் அப்படியே சொல்லுவீங்க. என்ன பண்ணுவீங்க? சந்தோஷமா விட்டு கொடுப்பீங்களா? 100 ரூபாய் எடுத்துட்டு போனா, 1 ரூபாய் எடுத்துட்டு போனா, 1 ரூபாய் எடுத்துட்டு போனா விட்டு கொடுத்துருவீங்களா? ஓகே ஓகே. மொத்தத்துல உங்க அனுமதி இல்லாம யாராவது பாக்கெட்ல கை விட்டா என்ன பண்ணுவீங்க? கோவப்பட்டுருவீங்க. கரெக்டா இல்லையா? சரி பரவாயில்ல, அன்பு உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக, அதனால அப்படியே விட்டு அப்படியே அன்பா இருந்துட்டு போயிடுவீங்களா? பாக்கெட்ல விட்டக்கோ அந்த கெட்டிக்காரத்தனை வருதா இல்லையா? ஏமாத்த முடியாது. உங்களை யாராவது ஏமாத்த முடியுமா? பக்கத்து வீட்டுல பொரியலுக்கு கிண்ணத்தை கொடுத்தா கூட வாங்குறதுல என்ன பண்ணுவீங்க? உஷாரா இருப்பீங்க. எத்தனை பேர் இருப்பீங்க உஷாரா? அது ஒரு வாரம் கழிச்சு தரலாம் கூட, அம்மா அப்படி கொடுத்து விட்டா கொஞ்சம் ஞாபகம் தான் பிள்ளைகிட்ட கொடுத்து விடுங்க. எத்தனை பேர் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? அது கேட்கறதுக்கு தைரியமா வாய் வராது. ஏன்னா தெரிஞ்சவங்களா போயிட்டாங்களே, நெருக்கமா இருக்காங்களே. ஏமாறவும் கூடாது, கிண்ணமும் வரணும். அது தமாத்துண்டு கிண்ணம் தான். ஆனா கூட அதை விடுவீங்களா? ஏன்? அதெல்லாம் நம்ம கெட்டிக்காரர்கள் தான். கரெக்டா இல்லையா? அதுல எல்லாம் நம்ம கெட்டிக்காரர்கள் தான். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆன்மீக வாழ்வுல நம்ம எதில் கெட்டிக்காரத்தனமா இருக்கிறோம், ஏமாற்றப்படாம இருக்கிறோம். ஜெப வாழ்வுல நம்ம எப்படி இருக்கிறோம் முதல்ல? ஏன்னா சாத்தான் நம்மள வசனம் என்ன வாசம்? நம்ம 1 பேர் 5:8 தெளிந்த புத்தி இல்லைன்னா என்ன ஆயிடும்? சாத்தான் அசால்ட்டா நம்மள பாக்கெட்ல கை விட்டு ஏமாத்துற மாதிரி ஈஸியா உங்களை என்னையே என்ன பண்ணுவான்? ஏமாத்திடுவான். அதுல ஃபர்ஸ்ட் வைக்கிற பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா ஜெபத்துல தான். இன்னைக்கு ஜெபிக்கிறது எப்படி? இன்னைக்கு காரியம் வாய்க்கப்படணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வேணும்? ஜெபம் என்பது ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில மிக முக்கியமான பாலமே என்ன சொல்றீங்க? ஜெபம். அந்த ஜெபம் இல்லைன்னா என்ன ஆயிடும்? கடவுள் ஜெபம்னா என்னது? வேண்டுதல். ஜெபம்னா என்னது? வேண்டுதல். உங்களுடைய பிரச்சனைகளை யார்கிட்ட ஷேர் பண்றீங்க? கடவுள்கிட்ட நீங்க சொல்றீங்க. அதுதான் ஜெபம். இப்போ அந்த பாலம் நான் சொன்னேன். பாலம் சிதைஞ்சிருந்ததுன்னா, நீங்க சிதைந்திருந்தாலோ பாலம் உடைக்கப்பட்டிருந்தாலோ போக வேண்டிய இடத்துல போய் சேர முடியுமா? போக முடியாது. கரெக்டா இல்லையா? ஏன்? சாரிங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. நேரத்தில் திடீர்னு பொருள் குடிச்சுக்குது. ஓகேவா? பாலம் சிதைந்திருந்தாலோ உடைக்கப்பட்டிருந்தாலோ உங்களால போக வேண்டிய இடத்துக்கு ஏன் பாலம் இதுவா இருக்கு? ஒரு சின்ன எல்கேஜி பையன் போனா கூட, சைக்கிள்ல போனா கூட பாலம் உடஞ்சிருக்குது. அங்க என்ன போய் நீ அவட்ட கேள்வி, ஏன் அங்க போக மாட்டேங்க? என்ன சொல்லுவாங்க? பாலம் அங்கிள் அது கூட உங்களுக்கு தெரியல, பாலம் உடஞ்சிருக்குது, இதை போய் நான் உங்களுக்கு சொல்லணுமா அப்படி நான் சொல்லிட்டு போனா போக மாட்டேன். அதே போலதான் இந்த ஜெப வாழ்வுல நம்ம சரியான ஜெபம் இல்லைன்னா நம்மளுடைய விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் யார்கிட்ட போய் சேராது. இந்த அறிவு அந்த சின்ன பையனுக்கு இருக்கிறது போல நமக்கு இருக்கா? வயசு முக்கியம் கிடையாது. இந்த அறிவு நமக்கு வேணும். ஏன்னா ஜெபம் இல்லாம இந்த காலத்துல ஒண்ணுமே பண்ணவே முடியாது. ஜெபமே இதுல நீங்க முதல்ல நீங்க புரிந்து கொள்ளணும். நீங்க அநேக வேலைகள்ல நம்ம பிசாசு எப்படி ஏமாத்துறான்னா, நம்மளுடைய ஜெபங்கள் கூறிய கூட தாண்டி போக முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, சரியான முறையில் நம்ம ஜெபத்தை என்ன பண்றதில்ல, ஏறெடுக்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஜெபிக்கிறதே ரொம்ப 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 கடினமாக இருக்குது. கடந்த ஒரு வாரமா எனக்கும் சரியானபடி ஜெபிக்க முடியாத அளவுக்கு எனக்கும் பெரிய போராட்டம். இந்த ஆலோசனை முதல்ல எனக்கு தான், உங்களுக்குலாம் கூட அப்புறம் தான். யாருக்கு? நீங்களும் கூட ஓரளவு ஜெபிச்சிருக்கலாம். நான் தான் சரியானபடி ஜெபிக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மாதிரி போராட்டம், டிஸ்டர்பன்ஸு. ஆனாலும் கூட என் தெய்வம் எனக்கு பலம் தந்திருக்கிறார் பேசுறதுக்கு. ஏன்னா எனக்கு தான் முதல் ஆலோசனை கொடுத்து அப்புறமா பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும். இல்லைன்னா ஊருக்கு உபதேசம் சொல்லிட்டு போயிடக்கூடாதுல்ல. கரெக்டா இல்லையா? இப்ப பாருங்க, இந்த வார்த்தை பாருங்க,
பிசாசு வந்து உங்களை ஜெபிக்காதீங்கன்றது தான் அவனுடைய இலக்கு. என்ன சொன்ன? பிசாசுடைய இலக்கு என்னது? ஆண்டவருடைய பிள்ளை ஜெபிக்கவே. ஆனா அவன் அதை செய்யறதை விட என்ன பண்ணானா ஜெபிக்கும் முறையே மாத்திடுவான். என்னது? ரெண்டுமே ஒண்ணுதான். மொத்தத்துல கடவுள் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. ஒண்ணு ஜெபிக்காம விடணும், இல்லைன்னா என்ன பண்ணணும், ஜெபத்தை. அதுதான் அதுக்கு உதாரணம் யார் சொல்லலாம்? பரிசேயர் ஜெபம் கூட ஆண்டவர் கேட்டாரா? பரிசேயர் ஜெபத்தை ஆண்டவர், ஆனா ஒரு பாவியினுடைய ஜெபத்தை ஆண்டவர் டிஃபரெண்ட். புரியுதா? அப்ப ஜெபம் செய்யாம விடுறதே அவனுடைய இலக்கா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஜெபத்தை மாத்தி விடுறதும் ஒண்ணுதான். மொத்தத்துல கடவுள் உங்க பிரச்சனைகள் என்ன பண்ணக்கூடாது, கேட்காதபடி பண்ணணுன்றது அவனுடைய தந்திரம். இன்னைக்கு அந்த தந்திரத்தை உணர்ந்து கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களா நம்ம மாறணும். ஆமென். அது தெளிந்த புத்தி வந்துருச்சுன்னா நீ ஜெபத்துல கரெக்டா இருப்பீங்க. அதுக்கு நான் வந்து எடுத்துக்கிட்ட டாபிக் பாத்தீங்கன்னா, இயேசுநாதர் நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்துல இருந்தே சின்ன சின்ன தலைப்புகளை கொடுத்து உங்களுக்கு எடுத்தா அதுல உங்களுக்கு புரிய ஒரு இது இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் சொல்லிட்டு போலான்னு பாக்குறேன். அதுக்கு முன்னாடி பாருங்க, அந்த வசனத்தை எடுத்து வாசிங்கன்னா, மத்திய 6ஆம் அதிகாரத்துல நமக்கு கடவுள் எப்படி ஜெபிக்கிறதுக்கு சொல்லி தராரு. சின்ன பிள்ளைக்கு சொல்லி தர மாதிரி இதை உட்காந்துருக்க நிலா பாப்பா, இங்க ஒரு பாப்பா உட்காந்து பாருங்க. அது சின்ன பிள்ளைக்கு சொல்லி தர மாதிரி கடவுள் நம்ம என்ன சொல்லி தராரு, எப்படி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும், ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி தராரு. இல்ல அதுக்கு முன்னாடி ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி சில ஒழுங்கு முறைகளை கடவுள் நமக்கு சொல்லி தர. அதுல இருந்தே நம்ம வாசிக்கலாமே. மத்தேயு 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கப்பா, 5ஆம் வசனம் வாசி. இப்போ வந்த உங்களுக்கு மெய்யாவே உங்களுக்கு சொல்ல அடுத்த வசனம் வாசி, அதே வாசி. உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ஆமென். இந்த 2 வசனத்தை நீங்க வச்சீங்க. ஒரு குட்டி தலைப்பு கொடுங்க அதுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த ஜெபமானது உங்க பர்சனல் பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கும் யாருக்கும் இது கர்த்தருக்கும். யாருக்கெல்லாம் இங்க வந்தவங்க எல்லாருக்குமே வெளியரங்கமா நான் வந்து பலன் பெறணும்னு ஆசைப்படுறீங்க? வெளியரங்கமா என் குடும்பம் நானு எல்லாம் நல்லா ஆசீர்வதிக்கப்படணும். வெளியரங்கமா அது எல்லாரும் பாக்குற அளவுக்கு கடவுள் என்ன ஆசீர்வதிக்கணும் எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க? எல்லாருமே விருப்பப்படுவோம்ல. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கு வேணும்னா ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணோம், நாம அந்தரங்கமா கடவுளுக்கும் உங்களுக்கும் ஒரு ரிலேட்டிவ் இருக்கணும். நாம எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடவுள் அதை நமக்கு சொல்லி தராரு. அதுதான் அண்ணாலாம் கூட நிறைய நம்ம பார்த்துருக்கோம். நம்ம உங்களுக்கும் அவருக்கும் ஒரு டீப்பான கனெக்ஷன் என்னது இருக்கணும். இந்த விஷயத்துல பிசாசு நம்மளை வஞ்சித்துருவோம். ஏன்னா இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ், ஆன்லைன்ல ஜெபம், அதெல்லாமே நல்லதுதான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா உங்களுக்கும் அவருக்கும் என்ன இருக்கு? அவர் என்ன சொல்றாரு ஆண்டவர்? அந்தரங்கத்தில் என்ன போட்டிருக்காங்க? அதுக்கு முன்னாடி என்ன போட்டு, நீயோ அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டிட்டு உனக்கும் அப்பாவுக்கும் என்னென்ன இருக்கு பிரச்சனை, எனக்கு வலிக்குது, நான் தோத்துட்டேன், எனக்கு ஒரு மாதிரி என்னது, எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, என் குடும்ப பிரச்சனை, இதெல்லாம் போய் எல்லார்ட்டையுமே நீ மற்றவங்கிட்ட போய் சொன்னா எப்படி இருக்காங்க? எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் எரியிற நெருப்பில் என்ன பண்ணுவான்? எண்ணெய் விட்டுட்டு போயிடுவான். நீ உனக்கும் கடவுளுக்கு யார்கிட்ட போய், உனக்கும் அவருக்கும் எனக்கு வலிக்குதுப்பா, என் தலை வலிக்குது, அம்மா கிட்ட தான் போவா. அம்மா போய் என்ன பண்ணுவா? தைலம் போய் அவ அம்மா தான் செய்வா. பக்கத்து வீட்டுக்காரன் போய் எனக்கு தலை வலிக்குது அம்மான்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த போப்பா ஹாஸ்பிட்டல் அப்படிதான் சொல்லுவான். நீ யார்கிட்ட போனோம்? ஃபர்ஸ்ட் இந்த அறிவு வேணும். உங்களை தாழ்த்தி, இதுதான் ஃபர்ஸ்ட். நீங்க இதுக்கு ஒரு குட்டி தலைப்பு. உங்க தாழ்த்தி யார்கிட்ட போறீங்க? உங்களை மறைத்து கொள்ளுங்க. மறைத்து கொண்டு நீங்க ஒரு கதவு பூட்டி, கதவு பூட்டினா அதுக்கு பூட்டிட்டு உள்ள மாட்டிட்டு அவசரப்படும் அந்த மாதிரி சொல்ல. கதவு பூட்டினா உங்க இருதயத்தை என்ன பண்ணுங்க? இருதயம் உங்களுக்கும் அவருக்கும் ஒரு கனெக்டிவிட்டி வச்சுக்கோங்க. வேற யாருமே அதில் இன்வால்வ் ஆக விரும்பாதீங்க. நீங்க அவரும். உங்களுக்கு 1008 பிரச்சனை இருந்தாலும் அவர் கேட்கறதுக்கு ரெடியா. ஆனா நீங்க என்ன பண்ணணும், அதை சொன்னதே சொல்லாம கரெக்டா அவருக்கு சொன்னீங்கன்னா போதும். கரெக்டா அதை கேட்பாரா கேட்க மாட்டாரா? கண்டிப்பா கேட்பாரு. ஹல்லேலூயா. இந்த விஷயத்துல தாவீதை கொஞ்சம் நீங்க மனசுல இருத்தி கொள்ளுங்க. தாவீது தங்களை என்ன பண்ண, கடவுளோட கூட எல்லா வகையிலையும் அவர் தன்னை விட்டு கொடுத்தார். அதனாலதான் அவர் என்ன பண்ணார், சக்சஸான ஒரு வாழ்க்கையை அவர் பெற்றார். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வெளியரங்கமான பலனை நீங்க பெறணும். என்ன பண்ணணும்? கடந்த இப்ப இந்த விஷயத்துல பிசாசு உங்களை எப்படி ஏமாத்துறான்? அடுத்தவங்க கிட்ட என் ஜெப குறிப்பை கொடுத்துட்டேன், சக்சஸ் ஆகுமா? அடுத்தவங்க எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க, பெரிய ஊழியக்காரர்ப்பா, சரியாயிடும்பா, சரியாயிடுமா? உன்னோட அப்பா உன்னுடைய பிதா அவருக்கும் உனக்கும் தான் அந்த கனெக்டிவிட்டி. நீங்க ஃபர்ஸ்ட் கனெக்டிவிட்டி இருந்தாதான் அதுக்கப்புறம் தான் மற்றவங்க உங்களை சுமையை சுமப்பாங்க. நீயே வந்து இது பண்ணாம நான் எல்லாமே கேஷுவலான யாரும் உன்னுடைய சுமையை, இந்த காலத்துல எவனும் அவன் சுமையை சுமக்கிறதுக்கு ரெடியா? அவனுக்கே 1008 பிரச்சனைகள் இருக்கு. உங்களுக்கும் அவருக்கும் முதல்ல என்னது? ஃபர்ஸ்ட் ஜெபம் எப்படி இருக்கணும்? உனக்கும்
பிதாவுக்கும் அந்தரங்கமா இருந்தா வெளியரங்கமான பலனை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் பாருங்க, ஒரு கடவுளோட கூட கனெக்டிவிட்டியோட கூடவே இருந்தார். ராஜா முன்னாடி கூட அவர் தான் சொல்றாரு, என் கைகளை நான் யாருக்கு முன்னாடி விரிக்கிறேன்றாரு. அப்பதான் அவரு யார்கிட்ட அவர் அந்தரங்கமா இருந்திருக்கிறான்றதே நமக்கு தெரியுது. ஒரு ராஜா கிட்ட போய் அவர் என்ன சொல்றாரு, ஆபிரகாமே என் கைகளை யாருக்கு நேரம் நான் விரிக்கிறேன், எப்பவுமே நான் அவரை தான் நோக்கியிருக்கேன், நீ என்ன எனக்கு தரது, நீ தரதுனால என்ன. அப்ப அவருடைய அந்தரம் யாருக்கிட்ட இருக்கு. அப்ப ஆபிரகாம் எப்படிப்பட்டவரை ஆசீர்வதிக்கப்பட்டாரு, வெளியரங்கமா பலன். நீங்க பார்த்தாலே இல்லையா, அவர் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வெளியரங்கமா இருக்கு, வெரி ஓப்பன். அந்த மாதிரி நீங்களான ஆசீர்வதிக்கப்படணுமா, முதலாவது உங்களுக்கும் அவருக்கும் கனெக்ஷன் இயேசு கிறிஸ்து சொல்றது போல அதுல நீங்க பலப்படுங்க. இந்த 6 மாசத்துல நீங்க செய்யலன்னா பிசாசு உங்களை என்ன பண்ணிருக்கான், வஞ்சித்து இருக்கான். ஓகேவா. அடுத்தது பாருங்க, அடுத்த வாசிமா அப்படியே. நீங்கள் 7வது வசனம். கேட்கப்படும் என்று ஓகேப்பா. அது 8வது வசனமா வாசி, ரெண்டும் சேர்த்தான். முன்னமே உங்களுக்கு என்னது தேவை யார் அறிஞ்சிருக்கா, உங்களுக்கு என்னது தேவைன்னு யார் அறிஞ்சிருக்கா. இந்த விஷயத்துல நீங்க எப்படி இருக்கிறீங்க, 6 மாசத்துல, கடந்த 6 மாசத்துல நான் எப்படி இருந்தேன், என் அப்பா கிட்ட நான் வந்து அஞ்ஞானிகளை போல உழப்பிக்கிட்டு அந்த மாதிரி இருந்தேனா, கரெக்டா நான் சொல்ல வேண்டியதை கரெக்டா சொன்னா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அவர்கிட்ட சொன்னா கூட தெளிவா, நீ 1000 இருந்தாலும் அந்த 1000 நீ கரெக்டா சொன்னா கூட போதும். நீ சொன்னதே சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன ஆயிடும், அதுல வந்து அதுதான் வந்து அளப்புற மாதிரி ஆயிடும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது. உங்க விஷயத்த என்ன இருக்கோ அதை தெளிவா ஆண்டவர்கிட்ட சொன்னா போதும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. அது பிதாவானவர் உங்களுடைய எல்லா பிரச்சனையும் அறிவார். இப்போ பிள்ளைக்கு, இந்த பிள்ளைக்கு வந்து நோட் ஏதோ காலி ஆயிடுச்சு, அம்மா கிட்ட போய் என்ன பண்ணோம், என்ன கேட்கும், நோட்டோ இல்லை எக்ஸாமுக்கு தேவையான ஏதோ ஒரு பொருளோ காலி ஆயிடுச்சு, அம்மா கிட்ட போய் என்ன கேட்கும்பா, எனக்கு அந்த நோட்டு தான் வாங்கி தாமா, காலி ஆயிடுச்சு தானே கேட்கும். எனக்கு நோட்டு காலி ஆயிடுச்சு, எக்ஸாம் ஃபீஸ் கட்டணுமா, அப்புறம் ஐயோ அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் காலேஜ் ஃபீஸ் கட்டணுமா, அடுத்த வருஷம் ஐயோ இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு கல்யாணம், இது சாரி டிகிரி போகணும், காலேஜ் போகணும், ஐயோ இன்னும் கல்யாண செலவுலாம் இருக்குமா, அப்படியே போய் சொல்லிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு என்ன பண்ணோம், அந்த தேவைக்கு என்ன பண்ணோம், அந்த தேவை என்ன இதுக்கு, நோட்டு. அவ்வளோதான், சாப்டர் முடிஞ்சிச்சு. கர்த்தர்கிட்ட எப்படி போய் இன்னைக்கு என் பிரச்சனை வழிதான், அதை போய் தெளிவாக அவர்கிட்ட சொன்னாலே போதும். சரி செய்ய மாட்டேதா, ஏன்னா உங்கள் பிதா உங்களுக்கு என்ன தேவைன்றதை என்ன போட்டிருக்கு, முன்னமே நீங்க சொல்வதை தெளிவாக அவர்கிட்ட சொல்லி நீ ஜெபிக்கும் முறையை நீங்க ஞாபகம் வச்சுக்க. பிசாசு இந்த விஷயத்தெல்லாம் நம்மளை வஞ்சிச்சிருவோம். சொல்வதை தெளிவா அவர்கிட்ட நீங்க புலம்பாம, என்ன சொல்றது, புலம்பலோட இல்லாம பக்காவா, அண்ணால் போய் பக்காவா தான் இருதயத்தில் போய் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, எனக்கு குழந்தை வெறும், நான் இப்படி பொருத்தனை பண்ண போறேன். கரெக்டா சொன்னா நடந்தா இல்லையா, அந்த மாதிரி உங்க மனதில் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகேவா. கர்த்தர் உங்களை நிச்சயமாக உங்க விண்ணப்பங்களை கேட்பார். கடந்த 6 மாசத்துல நான் செய்ய தவறிட்ட ஆண்டவரே அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்க மனசுல பிக்ஸ் பண்ணீங்க, கண்டிப்பா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த இது வாசிமா. இப்பதான் ஜெபிக்க வேண்டிய முறையை கடவுள் நமக்கு ஒவ்வொன்றா சொல்லி தரார். போதுமா, இது எப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஜெபிக்கிறோம் தெரியுமா, எல்லாம் ஜெபிக்கிறோம். எடுத்த உடனே யாருப்பா இங்க வந்தோம், எடுத்த உடனே நேரடியாக உடஞ்சி அப்படியே தேவையை சொல்லிடுறீங்க. ஃபர்ஸ்ட் யார் எப்படி தூதி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பிதாவேன்றதுனா இந்த நோட் பண்ணீங்க, தலைப்பு கூட போட்டுக்கணும். உரிமையுள்ள ஜெபமா நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணணும். யாரு, நான் போய் ஜெபிக்கிறது என்னுடைய ஒண்ணு விட்ட சித்தப்பா கிட்ட இல்ல, யார்கிட்ட, என்னுடைய எனக்காக ரத்தம் சிந்தி எனக்காக என்னுடைய பாவத்திலிருந்து மீட்டு எடுத்த இயேசு மூலமாக நான் பிதா கிட்ட நான் பண்ண. அப்ப இந்த ஜெபம் நீ என்ன பண்ணுவீங்க, நான் உரிமை உள்ள ஜெபமா நீங்க எத்தனை பேர் எடுக்கிறீங்க, உரிமை உள்ள ஜெபமா ஏறெடுக்கணும். பிசாசு இந்த விஷயத்துல ஏமாத்துவோம். ரொம்ப ஆண்டவர் உங்களுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி, ஆண்டவர் உரிமை உள்ளவராக தானே காட்டாருங்க. பரமண்டல இருக்கிற எங்கள் நீங்க இயேசுவை விசுவாசி அவரை பிதான்னு கூப்பிட்டு பாருங்க, உங்க பிரச்சனைகளை எனக்கு எப்படி ஒரு பாரம் குறையுது பாருங்க. கரங்களை தட்டி தேவனை நாம பயன்படுத்தலாமா. அல்லேலூயா. உங்க பிரச்சனைங்க அவ்வளவு உரிமையை கடவுள் கொடுத்துருக்கிறாரு. இந்த உரிமையெல்லாம் பயன்படுத்துறோமா நாம, இன்னைக்கு நாமளே சிந்திக்கணும். ஓகேவா. கடிதாசி மாதிரிங்க, அந்த காலத்துல மஞ்சள் கடிதாசி, இப்பெல்லாம் அந்த மொபைலை தூக்கி போடுங்க. மஞ்சள் கடிதாசி என்ன பண்ணுவோம், அப்பா அம்மாக்கு எழுதுவோம், எப்படி பாசமா எழுதுவோம், ஊர்ல இருக்கிறோம் என்ன எழுதுவீங்க, ஸ்ட்ரெயிட்டா தேவையை எழுதுவீங்க. என்ன எழுதுவீங்க, ஸ்ட்ரெயிட்டா எனக்கு இந்த மாதம் வாடகை அதிகமாகி விட்டது, தங்கள் அன்புல கூட போடாம அப்படியே போட்டு அப்படியே கொடுப்பீங்களா, என்ன பண்ணுவீங்க, எனக்கு சாப்பாடுக்கு காசு தேவைப்படுது அம்பா அப்படியே கேட்பீங்க. அம்மா முதல்ல எப்படிப்பா இருக்க, மாத்திரை கிடம் போட்டியா இல்லையா, முதல்ல நீ ஒழுங்கா உடம்பு பார்த்துட்டியா இல்லையா, இதாங்க லவ், அன்பு. கரெக்டா இல்லையா, அந்த அன்பு உரிமை வேணுங்க. கர்த்தர் இந்த உரிமையை காட்டுறாரு. எங்கள் பிதாவே, நலம் அறிய, என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்க, நலம். ஒரு கடிதாசி மாதிரி அப்பாவுக்கு நான் எழுதுறேன், அப்பா கிட்ட நான் பேசுறேன். யாரு,
அப்பா கிட்ட உங்க உரிமைகள் என்னனாலும் பேசலாம், நீ இதை பேசக்கூடாதுன்னு இல்லை, அது என்ன பேசணுன்றதை தெளிவாக ஆக்கிட்டு பேசுங்க. என் கவலை எப்படி இருக்கு அப்பா, ஒரு அம்மா கிட்ட வரீங்க, அவன் கவலையை பார்த்துட்டு வெறுமனே இருப்பாங்களா? நீ ஒரு தோல்வியோட ஒரு வழியோட கூட வந்தால் வெறுமனே விடுவாங்களா? கண்டிப்பாக சொல்யூஷன் கொடுத்து அனுப்பாங்களா, அனுப்ப மாட்டாங்களா? என் பிள்ளை இப்படி இருக்கிறா அவளை அதனால தான் அந்த உரிமையை கடவுள் காட்டுறாரு. எங்கள் பிதாவே, கடுதாசி அப்பா மாத்திரை போட்டி அப்பா, நீ முதல்ல அந்த ஒரு ஐக்கியம் இருக்கணும். ஐக்கியம் இருந்தால் தான் அந்த அப்பா பிதாவும் கூட முடியும். சம்மதமே இல்லாமல் 30 வருஷம் கழிச்சு எங்கேயோ சம்மதம் இல்லாமல் ஒருத்தர் அப்பான்னு சொன்னால் அவங்க கூட முடியும். அந்த ரிலேட்டிவ் உங்களுக்கு இருக்கணும் கடவுளோட கூட. அதுதான் கடவுள் என்ன பண்ணுறாரு, உங்கள் உரிமையை காட்டுகிறார். இன்னையிலேருந்து நீங்கள் முடிவு பண்ணீங்களா, நான் போகிறது கண்டிப்பாக எனக்கு சக்ஸஸ் ஆகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சங்கீதம் தாவீது காலகட்டத்திலேயே அவரு அந்த அளவுக்கு அவர் சொன்னதை கடவுள் கேட்டு நிறைவேற்றுறாரு. சங்கீதம் 34:1 வாசிங்க. அவர் துதி எப்பொழுது என் வாயில். அவரே அந்த அளவுக்கு இருக்கிறாருன்னா நாம எந்த அளவுக்கு நீ உரிமையோட எத்தனை பேர் உங்க 6 மாசத்துல நான் என் பிரச்சனைகளை கடவுள்கிட்ட நான் ஷேர் பண்ணிருக்கேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? பிசாசு இந்த விஷயத்துல அவங்க வச்சுக்கிறானா, கடன் பிரச்சனை இருக்கு, வீட்டுல 1008 பிரச்சனை இருக்கு, இந்த கடன் பிரச்சனை தெரியல, என்ன பண்ணோம், கொடுங்க, காணிக்கை கொடுங்க, நிறைய குடிங்க, கொடுக்கிற கடவுள் உங்களுக்கு கொடுப்பாரு அப்படி நான் சொல்லவே மாட்டேன். அது உங்களுக்கு கடவுள் வருது. என்னது, நான் என்ன வந்து நீங்க கேட்டீங்கன்னா நான் என்ன நம்ம சொல்லுவேன், காணிக்கை கொடுங்கலாம் சொல்ல, அது உங்க விருப்பம். கடவுள் நீ கொடுத்தீங்கன்னா கடவுள் அதுக்கேற்றபடி உங்களை அது வேற விஷயம். உங்க கடன் பிரச்சனைகள் உங்க பிரச்சனைகள் தீரணும்னா, பண தட்டுப்பாடு தீரணும்னா, நான் சொல்றது வந்து காணிக்கையெல்லாம் காட்ட மாட்டான். என்ன காட்டும் தெரியுமா, இந்த வசனத்தை காட்டும். வாசிங்க பாலாம். சங்கீதம் 34:10-15. என்கிட்ட நீங்க 50 வாட்டி வந்தாலும் இந்த வசனத்தை தான் காட்டுவேன். அவரை போய் தேடுங்க. சரி, உங்களுக்கு அந்த உரிமையை கடவுள் கொடுத்துக்கிறாரு. ஏன்னா நீங்க வந்து அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற அளவுக்கு கடவுள் உங்களுக்கு அந்த உரிமை கொடுத்துருக்கிறாரு. ஓகேவா? எடுத்த உடனே இந்த தேவையை நீங்க சொல்லக்கூடாதுன்னா கடவுள் என்ன பண்ண, அப்புறம் எடுத்து சொல்லிட்டேன் பாருங்க, சொல்லக்கூடாதுன்னா கடவுள் என்ன பண்றாரா, எங்கள் பிதாவேன்ற உரிமையை நீங்க முதல்ல ஞாபகம் வச்சுங்க. அடுத்து என்ன சொல்ல வாசிமா, உம்முடைய நாமம். இதை குறித்து தெளிவு விவிலியத்துல போடுறப்போ தூய நாமம் துதிக்கப்படுவதாக அப்படி ஒரு இது வரும். அப்போ ஃபர்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணா, அவரை துதிக்கணும். எடுத்த உடனே நம்ம தேவைகளை சொல்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண, நான் தேவையை சொல்லிட்டேன், சாரி. ஃபர்ஸ்ட் அவருடைய உரிமையை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்களும் அவர் உங்களுக்கு அப்பா, அந்த உரிமையை தெரிஞ்சுட்டு அப்புறம் என்ன பண்ணணும், அதே சமயத்தில் அவர் அப்பாவா இருந்தாலும் அவர் தெய்வம். என்னது, அதை தான் அங்க ஆண்டவர் உணர்த்துறாரு. நீ ஆண்டவரே, நீ என்னது, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இது அவர் நீங்க துதித்து உயர்த்தி பின்பு கடவுள் நமக்கு சொல்லித்தர ஒரு காரியத்தை காட்டிட்டு அப்புறமா நம்ம தேவைக்கு போகலாம். 10ஆம் வசனம் வாசிப்போம். உம்முடைய ராஜ்யம் நமக்கு முதலாவது நினைவில் கொள்ள வேண்டிய முதல் தேவை என்ன என்பதை கடவுள் நமக்கு காட்டுகிறார். என்னது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும். இந்த விஷயத்துல பிசாசு நம்மளை எப்படி எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கான். நம்ம ஜெபிக்கிறப்போ நம்ம தேவைகளோடவே இங்க வந்துடும். ஆனா தெய்வம் நமக்கு முதல் தேவை என்னன்றதை காட்டுறார். ஃபர்ஸ்ட் எப்படி ஜெபிக்கணும், உரிமையுள்ள ஜெபமா அப்பா பிதாவே கூப்பிடணும். 2வது அவருடைய நாமத்தை உயர்த்தி துதிக்கணும், அவர் பரிசுத்தம் உள்ளவரா இருக்கிறதுனால. 3வது எது முதல் தேவைன்னு காட்டுறாரு, என்னது, அவருடைய ராஜ்யம். கடைசியில அதான் காட்ட போறாரு. முதல்ல அவருடைய ராஜ்யம். என்னது, ராஜ்யம் வருவதாக. இந்த மாதிரி யாராவது கிளிப்பிள்ளைக்கு சொல்லி தர மாதிரி சொல்லி தர முடியுமா? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு சொல்லி தராருங்க. இந்த விஷயத்துல பிசாசு உங்க என்ன பண்ணுவான், எடுத்த உடனே ஒரு தேவைகளை தான் காட்டுவோம். ஆனா அவருடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு அதுல உங்க கவனம் இருக்கணும் தான். பரமண்டலத்தை எப்படி இப்படி சித்தம் அங்க செய்யப்படுது, எல்லாமே பரமண்டலத்துல என்ன செய்யப்படுது, அவர் அங்க சந்தோஷம் சமாதானம் எல்லாமே அங்க இன்னைக்கு நெருங்கி இருக்கு. இங்க இருக்கிற நாம எங்களுக்குள்ளேயும் அது என்ன இருக்கு, சந்தோஷமும் சமாதானம் எல்லாமே. பிரச்சனைகள் நிறைந்த உலகத்துல எங்களுக்குள்ளும் அப்படி சித்தம் அப்படி அங்க என்ன நிறைவேறுதோ இங்கேயும் என் குடும்பத்திலையும் நிறைவேறணும்ப்பா. சொல்லி பாருங்க, நிச்சயமா சந்தோஷம் சமாதானம் நினைப்போம். ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் வந்து சாதாரண ஜெபமா படிச்சுட்டு மந்திர ஜெபம் மாதிரி சொல்லிட்டு போறது இல்லை. உணர்ந்து பேசும்பொழுது, உணர்ந்து அவரோட கூட ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஏன்னா அதனால தான் இயேசுக்கு சொல்ல ஜெபத்தையே உங்களுக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன். அவரை விட வேற யார் நமக்கு ஜெபிக்க சொல்லி தர முடியும் இந்த உலகத்துல? கரெக்டா இல்லையா? பாருங்க, அடுத்துதான் நம்ம தேவை. இப்பதான் நான் முன்னாடி சொல்ல கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டேன். இப்போ சொல்லுங்க, எங்களுக்கு வேண்டிய இது ஓகே, எங்களுக்கு வேண்டிய இப்பதான் நான் சொன்னேன். உங்க தேவைகளை சொல்றதுல நீங்க சோம்பேறித்தனம் படாதீங்க. கடந்த 6 மாசத்துல தேவைகள் எல்லாம் நான் முழுமையா சொல்லிட்டேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? பாதி பிரச்சனை இந்த வலது கையில நான் வச்சுக்கிட்டு இடது கையில தாங்கிக்கிட்டு பாதி பிரச்சனை மட்டும் நான் வலது கையில இருக்குது ஆண்டுகிட்ட கொடுத்துட்டேன்னு இருக்கீங்களா? பெரிய வீர தீர சூரா இருக்கலாம் நம்ம பிரச்சனைகள் நாமளே சுமக்கிறதுக்கு. இப்ப மம்மி சொன்னாங்க பாரு காலையில, சங்கீதம் 55:22 வாசிங்க. தாவீது ஒரு ஃப்ரீ மேன், ஜாலி மேன். ஏன் சொல்லுங்க,
எப்பவுமே எல்லா பிரச்சனை வந்தாலும் அழகா பாட்டு பாடுவாரு. அங்கிருந்து ஜபத்திலே எல்லாத்தையும் வச்சு விட்டுவார் ஆண்டவர்கிட்ட. எதுவுமே மனசுல பாரத்தை வச்சுக்க மாட்டாரு. கர்த்தர் மேல் ஏங்க இன்னைக்கு தாங்க கேட்டோம்ல, நீதிமான ஒருபோதும் அவரு, நீங்க கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களா? ஆமா, உன் செய்கைகளை ஒப்பு வச்சுட்டு அமைதியா உட்காந்துருங்க. அவர் பார்த்துப்பாரு கரெக்டா இல்லையா. அவர்கிட்ட ப்ரே பண்ணிட்டு அவர்கிட்ட நெருங்கிருங்க. அவர் மேல பாரத்தை வச்சிருங்க. இன்னைக்கு இந்த இடத்துல எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரன்றது ஒரு கமா போட்டு விட்டுருக்காரு கடவுள். என்ன பண்ணிருக்காரு அங்க அங்க நீங்க என்னென்ன போட போறீங்க? எங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கு ஆண்டவரே தீர்த்து வைங்கப்பா. என்ன பண்ணு கமா போட்டு அந்த இடத்துல என்ன பண்ணி ஒவ்வொன்றா நீங்க என்னென்ன பிரச்சனையோ நீங்க அவர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. மிக அடிப்படையான பிரச்சனை தான் கடவுள் இங்க காட்டியிருக்காரு. உணவுன்ற ஒரு விஷயம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை. இன்னும் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ கமா போட்டதை நீங்க அவர்கிட்ட பேசுங்க. அவர் தான் சொல்லிட்டாருல, உரிமையை கொடுத்துறாரு. அப்பா பிதாவே கூப்பிடுற அளவுக்கு என்னென்ன தேவைன்னு முதல்ல காட்டணும்னு காட்டிட்டாரு. பிசாசு அப்படி காட்ட மாட்டான். அவனுடைய வஞ்சிக்கிற தானே இந்த விஷயத்துல எடுத்து வஞ்சிப்பான். ஏசு கிறிஸ்து சோதிக்கும் பொழுது எப்படி வஞ்சிச்சான்? எடுத்த உடனே அவன் சுய தேவைதான் காட்டினான். எடுத்த உடனே என்ன பண்ணான்? நீங்க கோடு போட்டு வச்சுங்க, ஒரு நோடு, அந்த வசந்த நோட்ல கோடு போட்டு வச்சுங்க. பிசாசு உங்களுக்குள்ள உங்க சிந்தனைகள்ல எல்லாம் கொடுப்பான். உங்க தேவையை மட்டுமே காட்டுவான். ஆனா இதுக்கு முன்னாடி இவ்வளவு ஆனா ஏசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்கணும்ன்ற ஒரு வழிமுறையே காட்டியிருக்கிறார். பிசாசு என்ன காட்டுவான்? ஸ்ட்ரெயிட்டா ஏசு கிறிஸ்து என்ன காட்டினா, இன்னைக்கு அந்த அப்பத்தை என்ன சொல்றது, நீ எப்படி வேண்டாம் சொல்றான் பிசாசு. ஆனா ஆண்டவர் எத்தனாவது இந்த வார்த்தையை சொல்றாரு? கரெக்ட். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் எத்தனாவதா இதை வச்சிருக்கிறாரு? ஆகாரத்தை குறிச்சு கிட்டத்தட்ட மூணாவது எத்தனாவதா வச்சிருக்கிறாரு? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அதுக்கு அடுத்ததுதான் ஆகாரத்தையே வச்சிருக்கிறாரு. பிசாசு எதை முதல்ல காட்டுறான்? கவனமா இருக்கும். இன்னைக்கு பிசாசு எடுத்த உடனே சர்ச்சில் வந்து நம்ம தேவைகளுக்காக சர்ச்சுக்கு போறது இல்லை. சர்ச்சுக்கு போறது தாங்க என்னுடைய முதல் தேவை. எத்தனை பேர் விசுவாசிங்க? எத்தனை பேர் சர்ச்சுக்கு போறது தான் என்னுடைய முதல் தேவை. இயேசுநாதரை தேடுறது தான் என்னுடைய முதல் தேவை. அதுதான் என்ன நித்திய ஜீவனுக்கு நிலைவாழ்வுக்குள்ள என்ன கொண்டு போகும். நீங்க போனீங்கன்னா எல்லாமே கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமே. இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணீங்க, கடந்த 6 மாசத்துல நான் இயேசு கிறிஸ்துகிட்ட சரியா பேசல, என் பிரச்சனைகளை நான் ஷேர் பண்ணல, உங்க மேலதான் தப்பு. பிசாசு உங்களையும் என்ன பண்ணிருக்கான்? வஞ்சிச்சிருக்கான்னு அர்த்தம். இன்னில இருந்து சரி செஞ்சுக்கோ. நீ எந்த பிரச்சனையா, இந்த பிரச்சனை எனக்கு பிடிக்கல கேட்கறதுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரா? இன்னைக்கு என்னென்ன தேவை நீங்க கேளுங்க ஆண்டவர்கிட்ட. எனக்கு இந்த பாருங்க, அவர் கொடுக்குறது எல்லாமே கம்ப்ளீட்டா தான் இருக்குங்க. இன்றைக்கு அவன் பாருங்க ஒருவேளை உணவு தான் காட்டுவான், இந்த கல்லுகள். ஆனா அவர் என்ன சொல்ற? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்னைக்கு வேண்டிய ஆகாரத்தை ஒரு நாள் கம்ப்ளீட், அவர் சொல்றது எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கும், நிறைவா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க அது போல இன்னைக்கு நான் பண்ணுவேன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கடந்த 6 மாசத்துல நீங்க ஷேர் பண்ணுங்க. கடன் பிரச்சனை, என் குடும்பத்துல தீராத பிரச்சனைகள் இருக்கு, நீங்க அவர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இனி ஆண்டவரே கம்ப்ளீட்டான ஆசீர்வாதம் தருவாங்க. ஹல்லேலூயா. அதனால எனக்கு இதை கொடுங்க, காணிக்க கொடுங்க, அப்பதான் தேவன் சரி பண்ணுவார்லாம் இல்லை. நீங்க முதல்ல ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ணணும்? பேசுங்க. இன்னைக்கு எனக்கு இந்த மாதிரி 1008 பிரச்சனை இருக்கு, வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு நான் வேதனை படுறான்னு சொல்லி பாருங்க, தெய்வம் உங்களுக்கு கண்டிப்பா விடுதலை போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ காத்துருங்க. நீ மம்மி சொன்னாங்க பாருங்க, காத்துருங்க. உன் செய்கைகளை ஒப்புவித்து காத்துருங்க. கண்டிப்பா கர்த்தர் அவரே காரியத்தை வாய்க்க போனார். ஓகேவா? அடுத்து வாசிமா. ஓகே, நான் அதுக்கு முன்னாடி நான் அந்த எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று தாரும் சொல்ல தெரியுமா? அதுக்கு ஒரு சில வசனங்களை சொல்ல, அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். சங்கீதம் 142 1-2 வாசிங்க. தாவீது எந்த அளவுக்கு தன்னுடைய பிரச்சனைகளை ஷேர் பண்றவரா காணப்படுறாரு பாருங்க. அவர் எப்படி கூப்பிடுறாரு? தேவைகளுக்கு சத்தமிட்டு கூப்பிடுறாரு. அப்புறம் 4ஆம் வசனம் வாசிங்க. 3-4. இதெல்லாம் நம்ம பண்ணிருக்கிறோம் 6 மாசத்துல. கவனமா இருங்க. இது புரியுதா? அடுத்த 6ஆம் வசனம். என் கூக்குரலுக்கு பாத்தீங்களா? சங்கீதம் 143 1 பாருங்க. கர்த்தாவே என் ஜெபத்தை பாத்தீங்களா? 4ஆம் வசனம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. என் நாவே என்னில். அதுல 6ஆம் வசனம் சொல்லுவார் பாருங்க, என் கைகளை அவரே அப்படி சொல்றாருன்னா, அப்பேற்பட்ட சொல்லி அவரையே அவர் என்ன சொல்றாரு? என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் சொல்றாரு. இன்னைக்கு நீங்கள் நானும் எந்த உரிமையை பெற்றிருக்கிறோம்? அப்பா பிதாவே. ரோமர் 8:15 சொல்லப்படுது. அப்பா, ரோமர் 8:15 அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்கும் எனக்கும் தேவன். அப்ப நாம எந்த அளவுக்கு உரிமையோடு கூட கேட்கலாம். இன்னைக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு
இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்குப்பா, இந்த பிரச்சனைகள் கவலைகள் இருக்கு, எங்களுக்கு ஷேர், நீங்கள் தான்ப்பா உங்களை விட்டா வேற எங்கப்பா போவோம், அப்பா கடிதம் எழுதுற மாதிரி பேசுங்க. சும்மா அப்படியே ஒரு ஃபார்முலா மாதிரிலாம் பேசாதீங்க. ப்ராக்டிக்கலாக பி ப்ராக்டிக்கல். அவர்கிட்ட பேசுங்க. உங்கள் கவலைகளை நீக்க வர நீக்க மாட்டாரா? எனக்கு பேச தெரியல ஆண்டவரே, பேசலையா? உங்கள் உள்ளத்தில் இருக்கிற வழியை கூட அவர் அறிகிறார். அதுக்கு தான் அண்ணாலாம் வச்சிருக்கிறார் உதாரணமாக. அவங்களுக்கு பேசவே முடியல. அவங்க கவிதை நடையாக பேசியா போய் அவங்க குழந்தைய வாங்கிட்டு போனாங்க. இருதயத்தில் இருக்கிற வேதனையை அப்படியே உடச்சி விட்டாங்க. ஆண்டவர் சரி பண்ணார். அல்லேலூயா. அது மாதிரி உங்ககிட்ட பேசுங்க. கடந்த 6 மாதம் நீங்கள் செய்யலைன்னா இன்னையிலேருந்து செய்ய போகிறேன். ஏன்னா இந்த மாத வாக்குத்தத்தம் எப்படி கனெக்ட் ஆகுது? வாசிக்க. ஆமென். கேட்பாரா கேட்க மாட்டாரா? அவங்க கண்டிப்பா கேட்பார். ஏன்னா அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து வாசிமா. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. சோதனை கடைசியா பார்க்க போற பகுதி இதாங்க. என்னதுங்க? சோதனை. இந்த சோதனை என்னது? இந்த விஷயத்துல எப்படி கடவுள் பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறான்? சரி, சோதனைனா நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன். முதல்ல சோதனைனா என்னன்னு தெரிஞ்சுங்களேன். சோதனைனா என்னது? இல்லை சோதனை நான் ஒரு 4 ஆப்ஷன் தரேன். ஐடி ரைடு, ஐடி சோதனை அது ஒன்று. 2வது பாவத்தின் சோதனை, பிரச்சனை என்னும் சோதனை. 4வது ஜெபிக்காததே சோதனை. எதுங்க? அப்போ ஐடி சோதனைலாம் கிடையாதா? சோதனைனா என்ன சோதனை? பாவம் பிரச்சனை, பாவம் பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு சோதனை தான். ஆனால் ஐடி அது வேற சோதனை. சும்மா உங்களுக்கு உதாரணம் காமெடிக்காக போட்டேன், கவனம் போகக்கூடாதுன்றதுக்காக போட்டேன். முக்கியமான சோதனை என்னன்னா ஜெபம் இல்லாததே சோதனை. அதனால தான் தெய்வம் கேட்கிறாரு, 1 மணி நேரமாவது விழித்திருந்து எனக்காக ஜெபிச்சிங்களா? ஜெபிக்க கூடாதா? நீ இவ்வளவு காணிக்கையை கொடு மகனே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு எங்கேயாவது தெய்வம் கேட்டிருக்கிறாரா? அது கேட்கறது அது ரொம்ப எதை முதல்ல கேட்கிறாரு? அவர் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, அவர் அன்போடு கூட ஒரு ஏக்கமா கேட்குதா? சாரி, இதான் கரெக்டான வார்த்தை. ஏக்கமா கேட்கறது பணத்தையோ உங்ககிட்ட வேற எதையுமோ கேட்கல. அவர் நகையோ இந்த மொட்டை அடி அப்படின்னா அது காது குத்து அந்த மாதிரிலாம் கேட்கல. அவர் ஏக்கமா பார்க்கறது, ஏக்கமா கேட்கறது 2 முக்கியமான 2 அப்படின்னு சொல்லிக்கலாம். நீ 1 மணி நேரமாவது. இன்னொன்னு நன்றி எதிர்பார்க்கிறாரு. உன் கூட வந்தவங்க இவ்வளவு தானா? குஷ்டரோகிட்ட மற்றவங்களாம் எங்கப்பா? வேற ஏதாவது உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாரா? நீ இவ்வளவு ஏழை பணக்காரன் அதெல்லாம் எதையுமே அவர் எல்லாருமே நேசிக்கிறார். ஆனா நீ வந்து ஜெபத்துல அவரோட இருக்கணும், அவரோட ஐக்கியமா இருக்கணும் எதிர்பார்க்கறாரு. இன்னைக்கு நான் முடிவு பண்ணுங்க, நான் ஏனோக்க போல மாற போறேன். அவருக்கு எத்தனை வருஷமா உயிரோட இருந்தார்? அவர் கிட்டத்தட்ட 300. அவருக்கும் குடும்பம் குட்டி எல்லாம் இருந்துச்சு. ஆனா கூட அவர் தேவனோட சஞ்சரிக்கிறதுல எப்படிப்பட்டவரா இருந்தாரு? டாப் லெவல் இருந்தார். நான் ஏனோக்க போல நான் தேவனோட சஞ்சரிக்க போறேன் ஜெப வாழ்வுல. அப்பதான் நான் சோதனைக்கு உட்பட மாட்டேன். ஜெபிக்கும் போது சோதனைக்கு உட்படும் கண்டிப்பாக அவங்க சோதனைக்கு உட்பட விட அவங்களை கர்த்தர் கண்டிப்பாக காப்பாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நான் முடிவு பண்ணுங்க, நீங்க உங்க மனசுல எத்தனை சோதனைகள். தாவீதுக்கு வராத சோதனை உங்களுக்கு எனக்கு வந்துச்சு. இப்ப பிள்ளைகளால விரட்டப்பட்டாரு, பாவத்திலேயே விழுந்துட்டாருங்க மனுஷன். ஆனா கூட ஒரு ஜெபத்துல தாங்க தலையை முடிஞ்சாரு. கரங்க தண்ணி தேவன் பயன்படுத்துறான், பாவத்திலேயே விழுந்துட்டாரு. பையன் விரட்டுறான், ஒரு பக்கம் சவுல் விரட்டுறான், பாவத்துல விழுந்துட்டார். பரவாயில்ல, விழுந்துட்டு அப்படியே உட்காரல. என் ஜெபம் கண்டிப்பா என் கர்த்தர் நோக்கி நான் ஜெபிப்பேன், என்னை தூக்கி விடுவாருன்னு தூக்கி விட்டார். அதுக்கப்புறம் அந்த சோதனையில் அவர் விழலங்க. அவர் தான் ராஜா. வந்திருக்குமா சோதனை? வந்திருக்காது அவருக்கு. 1008 பொண்ணுங்க எவ்வளவு பேர் கூட அவர் எதையுமே பார்க்கலங்க. அதுக்கப்புறம் உண்மையா இருந்தாருங்க சோதனைக்கு. அதுதாங்க இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, எங்களை சோதனைக்கு உட்படாதபடி தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். இந்த மாதிரி ஜெபிப்பீங்களா? இன்னைக்கு இன்னில இருந்து முடிவு பண்ணுங்க, நான் ஜெபிப்பேன். இதெல்லாம் செய்ய விடாம பிசாசு என்ன பண்ணா, என்னை இவ்வளவு நாள் இந்த 6 மாசத்துல தடை பண்ணி வச்சிருந்தானா, அவன் ஏமாற்றக்கூடிய பகுதிகளில் இனி நான் இருந்திருக்கிறேன். இந்த மாதிரியான காரியம் இருந்திருக்கு. இனி என் வாழ்க்கையில இது இருக்கிறதுக்கு நான் இடம் கொடுக்க. இனி இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபத்தை அவர் சொல்லி கொடுத்தத நீ இப்படி சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. ஓகேவா? பாருங்க. அதனால தான் பாருங்க, ஜெபிக்காத ஒரு பேதுருவுக்கு தான் சோதனை. என்ன சோதனை வந்தது? ஆசையா நேசிச்ச குருவை என்ன பண்ணா? 3 வாட்டி திட்டி சபிச்சு மறுதளிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஜெபிக்காத ஒரு ஏலி தாத்தாவுக்கு தான் பிரச்சனை. தரிசனம் இல்ல. ஜெபிக்காத ஏலி தாத்தாக்கு என்ன? தரிசனம் இல்ல. குட்டி பையன் சாமுவேலுக்கு தான், ஏன்னா அவர் பாதத்திலே இருந்தாரு. அண்ணால் ஜெபம் கேட்ட தெய்வம். அடுத்து என்னது? ஜெபிக்காத எத்தனையோ பேர் இன்னைக்கு இதுவாயிட்டு இருக்காங்க. ஆனா ஜெபிக்கிற ஒருத்தர் கூட தோத்தது கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஜெபிக்காதவனா இருக்க விரும்பல. இனிமேல் இந்த வாரம் எனக்கு தான் முதல்ல இந்த ஆலோசனை. இன்னில இருந்து நான் ஜெபிக்க போறேன். ஜெபத்துல நான் அதிகப்படுத்திப்பேன். என் இயேசு, என் ராஜாதி ராஜா, நான் நேசிக்கிறேன் என் இயேசு. சாப்பாட்டை பிட்டு கொடுக்கறதுல இருந்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணி தான் அவர் ஜெபிச்சு தான் கொடுக்குறாரு.
தான் சரீரமே விட போட போகிற அந்த நேரங்கள்லயும் அவர் ஜெபிச்சாரு. நான் ஜெபத்தை நான் விட மாட்டேன்னு நீங்க உறுதி கொண்டு இங்க இருந்து போங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பமும் நல்லா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடைசியா அவர் முடிக்கும் பொழுது எப்படி முடிக்கிறாரு? இதை நீங்க மனதில் கொள்ளுங்க. முடியல கடைசியிலையும் அவர் எதை ஞாபகப்படுத்துறாரு? நம்ம இலக்கு அதுதான். கடிதம் எழுதுறப்ப முடியிறப்ப என்ன பண்ணீங்க? அப்பா நான் வீட்டுக்கு ஒரு நாள், அப்பா எப்படி பாருங்க நைனா, நல்லா இருக்கியாப்பா, நல்லா மாத்தெல்லாம் வாங்க போட்டு கேட்டு நல்லா விசாரிச்சு உங்க தேவையெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணுவீங்க? இது தற்காலிக இடம், நான் போக வேண்டிய இடம் எது? உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. எப்பப்பா என்ன கூட்டு போறீங்க? உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. எப்பவுமே பரத்துக்குரிய காரியம் உங்களுக்கு மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கணும் தான் கடவுள் அதை காட்டுறாரு. பிசாசு இதெல்லாம் காட்ட மாட்டான். அவனுடைய ராஜ்யத்தை காட்டுவான். இயேசு கிறிஸ்து என்ன காட்டான்? உலகத்தையும் அதன் சகல ராஜ்யத்தையும் காட்டாம என்ன காமிச்சான்? அதை மகிமையும் காட்டி உங்களுக்கு மயக்க பார்ப்பான். ஆனா நீங்க யாரை பார்ப்பீங்க? யாரை பார்க்கணும்? அதுக்கு தான் கடைசியிலையும் கடவுள் அதை ஞாபகப்படுத்துறாரு. அப்ப நம்ம கவனம் அவருடைய ராஜ்யத்தை விட்டு போயிடக்கூடாது. ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவ்வளவுதான் நான் சொல்லிட்டு முடிச்சிட்டேன். இதுலலாம் நம்ம பிசாசு உங்களும் என்னையும் வஞ்சிச்சிருந்தானா இன்னையிலேருந்து அதை சரி செஞ்சுப்போம். ஓகேவா? நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணிப்போம். என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் எப்படி ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கும் அவருக்கும் உள்ள கனெக்ஷன் அந்தரங்கமா அந்த ஜெபம் இருக்கணும். அப்பதான் வெளியரங்கமான பலன் நீங்களும் பெற்றுக்கொள்ளும். அடுத்து என்ன சொன்ன? இல்ல, அடுத்து உங்க ஜெபம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கிற மாதிரி பாத்துங்கன்னு சொன்னேன். அப்புறமா ஜெபிக்கக்கூடிய முறையை கடவுள் சொல்லி தராரு. உரிமையுள்ள ஜெபமா உங்க ஜெபம் இருக்கணும். ஏன்னா அவர் உங்களுக்கு எனக்கும் சித்தப்பா கிடையாது. அவர் யாரு? அப்பா. அடுத்து என்ன சொன்ன? அடுத்து அவருடைய பரிசுத்த உள்ள நாமத்தை நம்ம துதித்து உயர்த்தணும் சொன்ன. அதுக்கு அப்புறமா தான் உங்க தேவையும் என் தேவையும் அவர்கிட்ட வைக்கணும்ன்றதை கடவுள் சொல்லி கொடுக்குறாரு. அதனால அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னார், அவருடைய ராஜ்யம் முக்கியன்றதை காமிச்சார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அப்புறமா தான் அவருடைய நம்முடைய தேவைகள். அப்புறமா கடனாளிகளுக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்லலை, கடனாளிகளுக்கு ஆமா நமக்கு அடுத்து மனிதர்கள் மீது நம்ம கொடுக்கிற மன்னிப்புன்ற மிகப்பெரிய ஒரு கான்செப்டை கடவுள் காட்டுறாரு. அதை நான் சொல்ல தவறிட்ட மன்னிச்சிருங்க. மன்னிப்புன்ற காரியம்ன்றது, அன்புன்றது சாதாரணமா அன்புங்கிறது, மன்னிப்புன்ற மிகப்பெரிய ஒரு காரியத்தை காட்டுறாரு. நம்மள அவர் மன்னிக்கிறதுக்குள்ள நாம பிறகு அதுதான் அன்பினுடைய உச்சக்கட்டம். எது சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு கோடி ரூபாய் ஒருத்தருக்கு கொடுக்கறது இல்லை. உங்களுக்கு விரோதமா தீமை செய்யறவன நீங்க மன்னிக்கிறீங்க பாருங்க, அந்த மன்னிப்பை கடவுள் காட்டுறாரு. நீ அப்படி மன்னிச்சிட்டாலே நீங்க எல்லார்ட்டையுமே அன்பு கொடுக்குற ஒரு நபரா தான் இருப்பீங்க. ஓகேவா? அந்த கடனை நம்ம செய்ய மாட்டோமா? அந்த கடனாளிகளை நம்ம மன்னிக்க மாட்டோமா? ஏன்னா அப்பதான் கடவுள் உங்க கடன்களை மன்னிப்பாரு. அடுத்து என்ன பார்த்தோம்? இந்த விஷயத்துல பிசாசு அதிகமா தந்தனம் பண்ணி உங்களை ஏமாத்த பார்ப்பான், மனசுக்குள்ள வஞ்சத்தை வைக்க பார்ப்பான். கவனமா இருங்க. அடுத்து நம்ம கடைசி என்ன பார்த்தோம்? தீமையை இருந்து ரட்சித்துக் கொள்ளும். ஏன்னா நம்ம வாழ்கிற உலகம் ஒரு சோதனை நிறைந்த உலகம். ஓகேவா? கடைசியில மறுபடியும் அவருடைய ராஜ்யத்தை ஞாபகப்படுத்துறாங்க. இதெல்லாம் மனதை ஞாபகம் வச்சுங்க. இதுல பிசாசு எந்த தந்திரம் பண்ணாலும் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஓகேவா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க.